வெல்கம் டு பானுமதி ஒரு கிச்சன். நம்ம இப்போது பெரிய நெல்லிக்காய் வச்சு ஒரு ஊறுகாய் பண்ண போகிறோம். இப்போது எப்பயுமே கிடைக்கக்கூடியது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இது நல்லா பாருங்கள், தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது ஈரம் போக தொடச்சி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதமே அது மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பீசஸாக நல்லா இது நெல்லிக்காவை இந்த மாதிரி இந்த சென்டரில் இருக்குது இல்லைங்களா, இதில் வச்சா கரெக்டாக கட் பண்ண முடியும். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் 1/4 கிலோ நெல்லிக்காய் இது கட் பண்ணி ஆச்சு பாருங்கள், இவ்வளோ வந்துருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பொடி வறுத்துக்கணும். இதுக்கு நல்லா ஒரு 4 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட்டு தான் நல்லா ஒரு 8 மிளகா, இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இந்த கடுகு படப்படான்னு பொரியணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இது மாதிரி இந்த அளவுக்கு பொரியிற அளவுக்கு செஞ்சுட்டு, வெந்தயமும் நல்லா ரெட் ஆகிடுச்சு, மிளகாய் இலை வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடாயை வச்சு இப்போது ஆயில், நல்லெண்ணெய் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறது நல்லது. ஊறுகாய்க்கு ஒரு 150 இல்லை 200 கிராம்ஸ் ஆயில் விட்டுக்கலாம். அது ஓரளவுக்கு ரொம்ப காயறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். நல்லா கிறிஸ்பாக ஆனப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்ச பொடி, கடுகு, வெந்தயம், மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் ட்ரையாகவே. அதை இப்போது அந்த ஆயிலையே சேர்த்துக்கலாம். நல்லா அந்த கடுகு வறுத்து பொடி பண்ணி வச்சா நல்லா வாசனையோடு இருக்கும். அதோடு நம்ம வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக பொரிய விட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து கையோட நெல்லிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயெல்லாம் அதில் சேர்த்துடலாம். இப்போது நல்லா ஆயிலையே இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரையும் ஆகும். அதே டைமில் அந்த போட்டிருக்கிற மிளகாத்தூள், அந்த நம்ம வறுத்து பொடித்த பொடி எல்லாமே இதோடு சேர்ந்து நல்லாவே வதக்கி விடும்போது இதோடு சேர்ந்து வேகும், நல்லா ஃப்ரை ஆகும். நம்ம ஒரு ட்ராப் ஆயில் இல்லாததுனால நெல்லிக்காய் அப்படியே ஃப்ரை ஆகும். இதுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கும் போது சீக்கிரம் கெடாமல் இருக்கும். அதனால் நம்ம கல்லுப்பு சேர்க்கறது பெஸ்ட்டு. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த நெல்லிக்காய் மசாலாவோட பொடிகளோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் கண்ணாடி பாட்டிலில் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஃபில் பண்ணாக்க சீக்கிரம் கெடாமல் இருக்கும். நம்ம சப்போஸ் நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அதாவது இதில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணி இப்போ இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு வச்சிங்கனாக்க சீக்கிரமாக கிடாது. நல்லா ஆயில் இருக்கும். இந்த மாதிரி ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். இப்போது இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். நிறைய ஆயில் விட்டாலும் தப்பில்லை, சீக்கிரம் கெடாது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஆயில் விட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்க நம்ம இது இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை
நம்ம எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம வதக்காமல் பச்சையாக போட்டு தான் வதக்கியிருக்கோம், வேக வைக்காமல் பண்ணியிருக்கிறதுனால இது லாங் டைம் யூஸ் ஆகும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடுகு வெந்தயம் மிளகா வறுத்து போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் கெடாது, சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.